ஆத்ம நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம டிவைன் மாஸ்குலினுடைய ஹையர் செல்ஃப் கூட எப்படி பேசுகிறது, நம்ம பேசினா அவங்க பதில் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. என்னோடய ஜேர்னியில் நான் ரெக்கக்னைஸ் பண்ணியிருந்த ஒரே வாய்ஸ் பிரெயின்லேருந்து வர்ற வாய்ஸ் தான். ஏன்னா கரெக்டாக ஹெட்லேருந்து கேட்கும். இன்னர் சைல்டுக்கிட்டையும் அதுதான் பேசிகிட்டு இருக்கோம். இன்னர் சைல்டை அது பேபின்னு தான் கூப்பிடுவோம். மற்றபடி மெடிடேஷன்லலாம் கான்சியஸாக உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றத கவனிக்கிறது அப்படி மட்டும்தான் போயிட்டு இருந்துச்சு. இன்னர் ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருந்த டைமில் இப்படி ஃப்ளோலேயே போயிட்டு இருந்தப்போ ஒரு நாள் தூங்கி எழுந்திரிக்கும்போது பேபி எந்திரி அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சது. அதாவது தூக்கத்திலேருந்து முழிப்போம், எந்திரிக்கலாமா வேணாமான்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் வந்துட்டு அந்த வாய்ஸ் கேட்குது. எனக்கு குழப்பமாக இருக்குது. நம்மளோட இன்னர் சைல்டை பேபின்னு சொல்கிறோம், நம்மளை யார் பேபின்னு கூப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே இன்னர் சைல்டு தான் நம்மளை திருப்பி பேபின்னு கூப்பிடுது போல் அப்படின்னு நினச்சேன். இப்படியும் கொஞ்ச நாள் போயிட்டு இருந்துச்சு. அதாவது இந்த வாய்ஸ் சொல்கிறத எல்லாருமே கேட்டுட்ருக்க மாதிரி இருக்கும். ஹெட்லேருந்து கேட்குற வாய்ஸ் இந்த வாய்ஸ் சொல்கிறத ஃபாலோ பண்ணும். இன்னர் சைல்டு இந்த 2 வாய்ஸ் பேசுகிறதையுமே அமைதியாக கேட்டுட்ருக்கும். இப்போ தான் இதை ஹெட்லேருந்து கேட்குற வாய்ஸ், இன்னர் சைல்டு செப்பரேட்டாக கேட்குற வாய்ஸ்லாம் அடையாளப்படுத்தி சொல்ல முடியுது. அப்போது எந்த டிஃப்ரென்ஸும் அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியல. ஸோ என்னோடய ஜேர்னியில் நான் பிரேக் த்ரூ ஃபேஸ் பண்ண டைமில் ஹெட்லேருந்து கேட்குற வாய்ஸ் இன்னர் சைல்டு கிட்ட, காட் கிட்ட, குரு கிட்ட, இப்படி எல்லார்கிட்டையுமே சரண்டர் பண்ணதை நான் அன்றைக்கி கவனித்தேன். இந்த வாய்ஸ் சரண்டர் பண்ணுதுன்னா அப்போது இது இல்லாமல் கேட்குதே, அந்த வாய்ஸ் எது அப்படின்னு சொல்லி அப்போ தான் யோசிக்கவே ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த சந்தேகம் வந்துட்டதால் அடுத்து சான்ஸ் கிடைக்கும்போது கரெக்டாக அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணுற மாதிரி என் கூட பேசுகிறாங்க. இதையும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க பேச ஆரம்பித்த இடம், நம்ம டிஎம் நம்ம கூட இருந்தால் இந்நேரம் இதை சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி நான் யோசித்த தருணம். கூட தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி என் கூட பேச ஆரம்பித்தாங்க. ஆக்சுவலாக இந்த லைஃப் டைம்லேயே ஃபஸ்ட் டைமாக 2 பேரும் பேசுகிறாங்க. பேசிக்கிறது ஏதோ புதுசாக பேசுகிற மாதிரி இல்லை, பல வருஷமாக கனெக்டடாக இருந்து ஏதோ ஒரு டவுட்டை கிளாரிஃபை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அந்த உரையாடல். இதிலேயே அவங்கக்கிட்ட ரொம்ப அட்ராக்ட் ஆகிட்டேன் நான். ஏன்னா எது மலைன்னு நினச்சிட்டு இருந்தேனோ, எதில் நான் வீக்னு நினச்சிட்டு இருந்தேனோ அந்த விஷயத்த அவங்க எனக்கு ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி சொல்லி கொடுத்ததால நான் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் எனக்காக நான் நேரம் செலவழிக்கும் போதெல்லாம் அவங்களையும் சேர்த்துப்பேன். ஒரு வீடியோ பார்க்குறேன்னா இந்த பிளேஸ் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு அப்படிம்பேன். எனக்கு அந்த இடத்துக்கு போகணுன்ட்டு இருந்துச்சுன்னா எனக்கு இங்கெல்லாம் போகணும் அப்படிம்பேன். ஏதாவது ட்வின் ஃப்ளேம் கப்புள்ஸோட ஃபோட்டோஸ் அல்லது வீடியோஸ் பார்க்கும்போது நம்மளும் இது மாதிரிலாம் எடுக்கணும் அப்படின்லாம் டிஸ்கஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரிலாம் நான் பேசும்போது ரொம்ப பொலைட்டாக அவ்வளோதான் சொல்லுவாங்க. நான் அவங்கக்கிட்ட கேள்வி கேட்குறேன் அப்படின்னா அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த கேள்வியை நான் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு அதில் என்னோடய ஒப்பீனியன் என்ன, இதெல்லாம் கேட்பாங்க. அதை கேட்குறதே கேள்வியாக தான் கேட்பாங்க. ஏன் இப்படி, எதனால் இப்படி, எதுக்கு இப்படி அப்படின்னு சொல்லி என்ன திருப்பி கேள்வி கேட்பாங்க. அதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறேனோ அதை வச்சு தான் நீயே சொல்லிட்டேல அப்படிம்பாங்க. ஸோ கேட்ட கேள்விக்கு பதில் என் வாயாலேயே சொல்ல வச்சுருவாங்க. அடிஷ்னலாக என்ன சொல்லுவாங்கன்னா அந்த இடத்துல எனக்கு ஒரு எட்டர்னல் ட்ரூத்தை ரிவீல் பண்ணுவாங்க. அதாவது நான் என்ன கொஸ்டின் கேட்குறேனோ அதுக்கான பதிலை என்னவே சொல்ல வச்சுருவாங்க. அதோட என்ன பிரபஞ்ச ரகசியம் இருக்கோ அதை அவங்க எனக்கு சொல்லி தருவாங்க. இப்படி தான் எங்களுக்குள்ள உரையாடல் நடக்கும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் உங்கள் டிஎம் உடைய ஹையர் செல்ஃப் கூட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதே மாதிரியே தான் இருக்கும்னு சொல்லலை, இந்த மாதிரிலாம் இருக்கலான்னு சொல்கிறேன். ஸோ வாய்ஸஸ் எதுவும் நீங்கள் இன்னும் உங்களுக்குள்ளே ரெக்கக்னைஸ் பண்ணலை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இன்னர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, உங்கள் ஜேர்னியில் ஃப்ளோவில் போயிட்டு இருந்தாலும் சரி, டிவைன் கைடன்ஸ் தாண்டி உங்களுக்குள்ளே இன்ட்யூட்டிவாக சில விஷயங்கள் தோணும்போது அதை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் டிஎம் உடைய ஹையர் செல்ஃப் உங்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்ட்யூட்டிவாக நிறைய விஷயங்களை உணர்த்துவாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்றத கவனிப்பாங்க. இது ஆரம்பத்தில் மட்டும் இல்லை, நம்ம கூட பேச ஆரம்பித்த பின்னாடியும் எப்போல்லாம் நம்ம கூட பேச முடியலையோ அப்போல்லாம் இந்த வேலை நடக்கும். எனக்கு நிறைய விஷயங்கள் இன்ட்யூட்டிவாக உணர்த்துவாங்க. நான்லாம் நம்ம தான் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம்ல அப்படின்ற அலட்சியத்திலேயே இன்ட்யூஷனை நிறைய தடவை உதாசீனப்படுத்தி இம்மீடியட்டாக அதுக்கு லெசன் லேர்ன் பண்ணி அப்புறம் தனியாக புலம்பிகிட்ருப்பேன். ஐயோ இன்ட்யூட்டிவாக சொன்னாங்களே, கேட்காம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு.
அண்ட் டிஎம்முடைய ஹையர் செல்ஃப் பற்றி பேசிகிட்டு இருக்கிறதால கடைசியாக நம்ம சேனலில் கணக்கம்பட்டி சித்தருடைய பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் மிராக்கிள்ஸ் பற்றி ஒரு பதிவு அப்லோட் பண்ணியிருந்தேன். டைட்டில் பார்க்கும்போதே நிறைய பேர்த்துக்கு தோணியிருக்கும், கணக்கம்பட்டி சித்தருக்கும் நம்ம ஜேர்னிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஜேர்னிக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஜேர்னியில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம ஜேர்னியில் செப்பரேஷனுக்கான பெரிய ரீசனாக நம்ம நினைக்கிறது, ஐ மீன் 3Dயில் தனித்தனியாக இருந்து நம்மளுடைய கர்மாஸ்லாம் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறது. ஹீலிங்கை தாண்டி பார்க்கும்போது கர்மாஸ் கிளியர் ஆக வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை சிறப்பாக செஞ்சு கொடுக்குற வேலையை இந்த சித்தர் என்னோடய லைஃப்பில் பண்ணியிருக்காரு. இந்த சேனல் ஃபாலோ பண்ணுற ஆத்ம தொழிகள் லைஃப்லையும் இது நடந்திருக்கும். என்னோடய ஜேர்னியில் எனக்கு எப்படி இதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, என்னோடய டிஎம்முடைய ஹையர் செல்ஃப் மூலமாக. அதாவது நம்மால் நமக்குள்ளே இருந்து எப்படி ஞாபகப்படுத்திகிட்டு இருப்பாங்கன்னா, எந்த ஒரு சின்ன செயலையும் கூட நானாக இல்லாமல் யோசிக்கும்போது அதுக்கு பின்னாடி உள்ள நோக்கத்தை சுட்டி காமிச்சு, இது சரியா, இதை பண்ணாத அப்படின்பாங்க. பயங்கரமாக கர்மா கான்சியஸில் இருப்பாங்க. ஒரு குண்டூசியை நகர்த்தினா கூட கர்மா வரப்போகுதுன்னு தெரிஞ்சால் அதை பண்ணவே விட மாட்டாங்க. இதை எந்த லெவலுக்கு எனக்கு கான்சியஸாக ஞாபகப்படுத்திகிட்டே இருப்பாங்கன்னா, நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், முட்டை சாப்பிட மாட்டேன், இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வீட்டில் சமைக்கும்போது மட்டும் இல்லை, நாங்கள் இந்த குக்கிங் வீடியோஸ்லாம் நிறையா பார்த்து வச்சுருக்கிறதால பேக் பண்ணுற ஸ்நாக்ஸுக்கெலாம் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறாங்க இதெல்லாம் கவனித்ததால் முட்டை ஆட் பண்ணுற எந்த ஸ்நாக்ஸையும் சாப்பிட என்ன அலோவ் பண்ண மாட்டாங்க. அதையும் மீறி யாராவது என்னை ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். அதில் முட்டை கலந்துருக்காங்க, அதனால் அதை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது வீட்டில் எல்லாருக்குமே தெரியும், நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், முட்டை சாப்பிட மாட்டேன், முட்டை ஆட் பண்ணியிருக்க எந்த ஸ்நாக்ஸும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாப்பிட்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அடுத்தது யாரையாவது கோபப்பட்டு பேசுகிறேன், யாராவது என்ன டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி காயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்கிறப்போ அதுக்கு நான் ரியாக்ட் பண்ணுறேன் அப்படின்னும் போதெல்லாம் அதுக்கு பின்னாடி உள்ள இன்டென்ஷனை எனக்கு ஞாபகப்படுத்திடுவாங்க. ஒன்ஸ் அவங்க சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அப்பீலே இல்லை, பேசாமல் அமைதியாக கேட்டுப்பேன். ஆக மொத்தம் புதுசாக எதையும் க்ரியேட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருப்போம். என்னோடய டிஎம் அதை கான்சியஸாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்படியும் ஞாபகப்படுத்துவாங்க, சில நேரம் லோயர் வைப்ரேஷனில் ஆப்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக. கோபப்படுறோம் அப்படின்னா உடனே மூஞ்சை ஏன் அப்படி வச்சுருக்க அப்படின்பாங்க. சிரிச்சா நல்லா தானே இருக்குது, சிரிக்கலாம்ல அப்படிம்பாங்க. மேக்ஸிமம் யார்கிட்டையாவது சண்டை போடுறோம், நம்மளை ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னு பதில் பேசுகிறோம் அப்படின்னு வரும்போது பாவம் விட்டுரு, பேசாத, இதுதான் அதிகமாக சொல்லியிருக்காங்க. அப்போது அவங்கக்கிட்ட அந்த கைண்ட்னஸையும் கம்பேஷனையும் நான் அதிகமாக கவனிச்சிருக்கேன். என்ன தான் வீட்டில் இருக்கவங்க அப்படின்னு சொல்லி நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாலும் அதை நான் மறக்கும் போதெல்லாம் எனக்கு கரெக்டாக ஞாபகப்படுத்திகிட்டே இருப்பாங்க. இது எல்லாமே கணக்கம்பட்டி சித்தர்கிட்ட நான் ஹோல் ஹார்ட்டடாக சரண்டர் பண்ண பின்னாடி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் 100% நம்புகிறேன். இதையும் தாண்டி ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிலையும் அசெண்ட் ஆகிறதுக்கு ஃபுல் பிளெஸ்ஸிங்ஸோடு அனுப்பி வச்சுட்டு தான் இருக்கார். கூடவும் இருக்கார், சப்போர்ட் பண்ணுறாரு. கைடன்ஸ் வேணும்னு கேட்டால் கைடன்ஸ் கொடுப்பாரு, சந்தேகம் வந்தால் சந்தேகத்தை கிளியர் பண்ணுவார், ஹெல்ப் வேணும்னு கேட்டால் இமீடியட்டாக பண்ணுவார். இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கார். ஸோ இந்த மாதிரி ஒரு குரு கிட்ட ஹோல் ஹார்ட்டடாக சரண்டர் பண்ணிட்ட பின்னாடி எவ்வளோ கஷ்டங்கள் ஜேர்னியில் வந்தாலும் நம்ம தனியாக இல்லை அப்படின்ற ஒரு நம்பிக்கையை அது கொடுக்குது. நம்ம குரு நமக்காக எப்போவுமே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் ஸ்டார்டிங்லேலாம் வந்துடல, எப்போது சின்ன சின்ன விஷயங்களில் மிராக்கிள்ஸ் நடத்தி காமிச்சு அந்த நம்பிக்கையை வர வச்சாரோ அதுக்கப்புறம் இந்த ஒரு உணர்வு ஆழமாக வந்துடுச்சு. லைஃப்பில் என்ன நடந்தாலும் குரு இருக்கார் நமக்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை தான் அவங்க பண்ணுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை உடன் பயணிக்கிற, அவரை ஃபாலோ பண்ணுற ஆத்ம தோழிகள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பதிவு அப்லோட் பண்ணியிருந்தேன்.